இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். TNEAonline.org இதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்னரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு சில இம்பார்ட்டன்ட் லிங்க்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் BE BTech ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ டேரெக்டாக நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற பேஜ்க்கு வந்து போயிடுவீங்க. ஓகே, இதில் போய்ட்டு தான் நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்களுக்கான நேமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, கட்டாயமாக நீங்கள் மெயில் ஐடி வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ மெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இமெயிலில் போயிட்டு திரும்ப நீங்கள் அதே மெயில் ஐடி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் மெயில் ஐடி ரெண்டுமே ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கோ சேம் அதே டேட் ஆஃப் பர்த் தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இயரு, அதுக்கடுத்து மந்த்து, அதுக்கடுத்து டே, இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் எல்லாமே தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 11th வந்து பாஸ்ரான்னு கேட்டிருக்காங்க. 11th பாஸ் பண்ணியிருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தா 11th எக்ஸாம் கிடையாது. அப்படி நீங்கள் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கவங்க இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 11th பாஸ்னா மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் HSCயா இல்லை CBSE இருந்தால் CBSE கொடுங்க, ICSனா ICS கொடுத்துக்கோங்க. நீங்கள் எதுவும் அதை கொடுத்துக்கோங்க. நம்ம தமிழ்நாடுனா நீங்கள் HSC வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்பவும் அதே பாஸ்வேர்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ், ஸ்மால், நியூமரேட்டர், இந்த மாதிரி கலவையாக ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. எல்லாமே என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தா சேவ் பண்ணணும்னு கேட்கும். எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு மற்றும் மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தா OTP வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி வந்து பார்த்தா அக்கௌண்ட் கிரியேட்டட் லாகின் பேஜ்க்கு வருவீங்க. ஓகே, இப்போ நீங்கள் லாகின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் என்ட்ரு பண்ண மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்ல ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க. சேம் அதே பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கான டேஷ்போர்டில் வரீங்க. ஓகே, மொத்தமாக உங்களுக்கு 7 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கான ஒரு தகவலை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க. சிவிக் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் நேட்டிவ் எங்கே இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தா கார்பரேஷனில் இருக்கீங்களா, முனிசிபாலிட்டி இல்லை, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்து மாதிரி உங்களுக்கான நேட்டிவ் வந்து எங்கே இருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்கள் பேரண்ட்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஃபாதர் நேம் வந்து கொடுத்துருக்காங்க, அப்படின்னா மதர் நேம் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அது கீழே வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு உங்கள் அட்ரஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், தாலுக் நேம், ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வந்து பார்த்தா அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒன்றா தான் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க. சேமஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான அட்ரஸ் வந்து பார்த்தா அப்படியே வந்து காப்பி ஆகிடும். இல்லை நீங்கள் செப்பரேட்டாக வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான மதர் டங் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்கள் மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுத்துருக்காங்க, வேறு லாங்குவேஜ்னா அந்த லாங்குவேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியன்னா இந்தியன் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தா ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜாக இருக்கீங்க, இல்லை அதர் கண்ட்ரினா அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நேட்டிவிட்டி கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு ஸ்டேட்னா அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா உங்களுக்கான ரிலிஜன் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியன் மாரி உங்களுக்கான மதத்தை நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, BCயா, MBCயா, SC ST உங்களுக்கான கம்யூனிட்டி நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கேஸ்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண கம்யூனிட்டிலேருந்து உங்களுக்கான கேஸ்ட் கேட்டிருப்பாங்க. உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் பார்த்து உங்களுக்கான கேஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத. ஓகே, நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காத விடலாம்,
ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அப்படியே போனால் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தாலுக்கு கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் சொந்த தாலுக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பின்கோட் கேட்டிருக்காங்க பாருங்க, இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் சொந்த மாவட்டம் ஏதோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து போவீங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லை அப்படின்றத பட்சம் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்து அதுக்கான மாற்றுத்திறனாளி என்னன்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மாற்றுத்திறனாளி இல்லைனா நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிஎஃப்சி சென்டருக்கான டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தா டிஎஃப்சி சென்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்காக இந்த சென்டர்னா, நீங்கள் ஆன்லைன் மூலமாக டாக்குமெண்ட்லாம் அப்லோட் வந்து பண்ணியிருப்பீங்க, அதை வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு சென்டர் கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு மொத்தமாக ஒரு எல்லா டிஸ்ட்ரிக்டும் 2 சென்டர் கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எந்த சென்டர் வேணுமோ அதுக்கான அட்ரஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 2 சிட்டி கொடுத்து 2 சென்டர் கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சென்டரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சென்டரில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. ஸோ டிஎஃப்சி சென்டர் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, எல்லாமே என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அடுத்த பேஜில் வந்து போவீங்க. இதில் போயிட்டு ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேரண்ட் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சரா இல்லை வந்து பார்த்தா செல்ஃப் எம்ப்ளாய்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து கொடுங்க. என்ன ஒர்க் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. ஆண்டு வருமானம் எவ்வளவோ அதை நீங்கள் இன்கம் சைடில் பார்த்து அப்படியே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இல்லைனா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சிம்பிளாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கீழே கேட்டிருக்காங்க பாருங்க, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். இது வந்து பார்த்தா ஒன்லி எஸ்சி எஸ்டி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். நீங்கள் எஸ்சி எஸ்டினா ஜஸ்ட் நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து பார்த்தா அந்த ஆப்ஷன் டிசபிள் தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, சேவ் அண்ட் கண்டினியூ. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அதுக்கடுத்து ஸ்கூல், அதாவது ஸ்டடி ஆஃப் ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க, படித்த ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் 12th எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா, பிரைவேட் ஸ்கூலான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் படித்த ஸ்கூலுக்கான கேட்டகரியை ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செகண்டாக வந்து சிவிக் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்கள் 12th ஸ்கூல் வந்து பார்த்தா எந்த லொக்கேஷனில் இருந்துச்சு, ஸோ முனிசிபாலிட்டியில் இருந்துச்சா, கார்பரேஷனில் இருந்துச்சா அந்த ஸ்கூல் வந்து, இல்லை டவுன் பஞ்சாயத்தில் அந்த ஸ்கூல் இருக்கா, வில்லேஜ் பஞ்சாயத்தில் அந்த ஸ்கூல் இருக்கான்ற மாதிரி அந்த ஸ்கூல் எந்த லொக்கேஷனில் இருந்துச்சோ அதுக்கான சிவிக் ஸ்டேட்டஸ் நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் 8th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் படிச்சிடன்னு கேட்டிருக்காங்க. அப்படி தமிழ்நாட்டில் நீங்கள் படிச்சிருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்டில் தான் 8th-லேருந்து 12th வரையும் படிச்சுன்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் 6th-லேருந்து 8th வரைக்கும் ஆர்டி இருக்குது பாருங்கள், இலவச கட்டாய கல்வி, அது மூலமாக படிச்சிருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க. நான் அது மூலமாக நான் வந்து படிக்கல அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஸோ ஆர்டி மூலமாக படிச்சிருந்தா மட்டும் எஸ் கொடுங்க, இல்லை நீங்கள் சிம்பிளாக நோ செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து கடைசி ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிட்டான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க. நடுவில் ஒரே ஒரு இது மட்டும் நீங்கள் இங்கிலீஷ் வேறு ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் நீங்கள் நோ தான் செட் பண்ண மாதிரி இருக்கும். 6th-லேருந்து 12th வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா மட்டும் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கேட்குற இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தா கீழே கேட்டிருக்காங்க பாருங்க, ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி 6th-லேருந்து 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சோம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா 6th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 6வது வந்து பார்த்தா எப்போ நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அதுக்கான இயரை நீங்கள் வந்து பார்த்தா கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்க. இதில் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் முன்னாடி படிச்சிங்கன்னா அதுக்கான இயரை செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்தா 6th வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்கன்றதை கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 6th வந்து எந்த தாலுக்கில் படிச்சிங்க அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க, தாலுக்கு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 6th வந்து எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். எல்லா ஸ்கூல் லிஸ்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 6th படிச்சதுக்கான ஸ்கூலை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஒருவேளை 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லாமே ஒரே ஸ்கூலில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்ளை 6 to all அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரியாக வந்து காப்பி ஆகிடும். இல்லை நான் வந்து பார்த்தா வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கேன், நீங்கள் போய்ட்டு வேறு ஏதோ ஒன்று டைப் பண்ணிக்கலாம். ஸோ இயரை செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 6th-லேருந்து 12th வரைக்கும் உண்டான
எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்ட்ரி வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து போகும். ஓகே, இதில் வந்து பார்த்தா உங்களுக்கான அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபஸ்ட்டு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் HSC செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. 12th மார்க் ஷீட் வந்தால் மட்டும்தான் அந்த பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கும் இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணதால ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து 12th ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் 12th எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அந்த எக்ஸாம் நம்பரை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து குவாலிஃபைட் இயர் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் 12th வந்து எப்போ பாஸ் பண்ணீங்க? ஸோ இந்த இயர் தான் நீங்கள் 2023 கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா போன வருஷமாக வந்து பாஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் 12th எப்போ பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை மட்டும் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான 12th குரூப் கோட் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் 12th வந்து அகாடமிக் குரூப்பாக ஒகேஷனல்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த குரூப் எடுத்தீங்களோ அதை நீங்கள் வந்து செட் பண்ண மாதிரி இருக்கும். அகாடமிக்னா அகாடமிக் செட் பண்ணுங்க, ஒகேஷனல் குரூப்னா நீங்கள் ஒகேஷனல் வந்து செட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு வந்து பார்த்தேன் HSC அகாடமிக் செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அதில் எந்த குரூப் கோட்னு கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் படித்ததுக்கான சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிச்சீங்களோ அதை நீங்கள் வந்து கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து பார்த்தா லாஸ்ட் 4 சப்ஜெக்ட் இருக்குது பாருங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் படித்ததுக்கான சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கான குரூப் கோட் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன மீடியத்தில் படிச்சேன்னு கேட்டிருக்காங்க, மீடியம் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 10th எவ்வளோ டோட்டல் மார்க் கேட்டிருக்காங்க, 500 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 10th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை போயிட்டு அப்டேட் மார்க்கில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, அப்ளை பண்ணாதவங்க நோ செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து JEE எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நான் JEE எக்ஸாம் அப்ளை பண்ணலாம், சிம்பிளாக நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா EMIS நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து பார்த்தா EMIS நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த EMIS நம்பர் வந்து பார்த்தா நீங்கள் ஸ்கூல் மூலமாக வந்து கேட்டுக்கலாம், அல்லது ஹால் டிக்கெட் மற்றபடி இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அந்த 16 இலக்கு என்ன EMIS நம்பர் அப்படியே பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுத்தாலும் இது வந்து ஆப்ஷனல் கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் என்டர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதுக்கு அடுத்து ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஜாதி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சிருப்பீங்க, அதில் நம்பர் கண்டிப்பாக இருக்கும். அந்த நம்பரை பார்த்து அப்படியே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து நேட்டிவிட்டி இருக்குன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க, இல்லை வந்து பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்தா போதும் உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து போகும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தா ப்ரிவியூ பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ நீங்கள் என்டர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தப்பாக இருக்குன்னா இப்போ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தா போதும் உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து போகும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பேமெண்ட் பண்ண ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, BC MBC பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். SCSனா 250 மட்டும் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானது. கீழே உங்களுக்கான பேமெண்ட் கேட்வே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. கனரா பேங்க் கொடுத்துருக்காங்க, இந்தியன் பேங்க் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தா கனரா பேங்க் செட் பண்ணால் கனரா பேங்க் மட்டும் தான் பேமெண்ட் பண்ணால் அப்படி வந்து கிடையாது. கனரா பேங்க் அப்படின்றது வந்து பார்த்தா ஒரு பேமெண்ட் கேட்வே. இப்போ நீங்கள் கனரா பேங்க் அப்படின்னு ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணி உங்கள் எந்த பேங்कोடைய ATM ஆர் சரி நெட் பேங்க் ஆர் சரி அது மூலமாக நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு கீழே பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்தா போதும் உங்களுக்கு டேரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணுற பேஜில் வந்து போயிடுங்க. இல்லை உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, QR கோட் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்தமாரி டவுன்லோட் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் நோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்டர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அப்படியே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் வந்து பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாக அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஓகே, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு அகைன் லாகின் பேஜுக்குள்ள வந்துடுங்க. அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு மெயில் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டேஷ்புக்கில் வருவீங்க. ஓகே, இல்லை நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படி கீழே வந்தால் கீழே லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 150 KBலேருந்து 1 MBக்குள்ளே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கும். ஸோ அப்படியே கீழே வந்தால் ஒன் பை ஒன் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி 10th மார்க் ஷீட்டை ஃபஸ்ட்டு அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 11th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, இருந்தால் அப்லோட் பண்ணுங்கன்னா விட்டுருங்க, அது வந்து ஆப்ஷன்
ஆப்ஷனல் தான். அதுக்கு அடுத்து 12th மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா டெம்பரரி மார்க் ஷீட் வந்து கொடுப்பாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டெம்பரரி மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது. ஸோ நீங்கள் 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி 12th மார்க் ஷீட்கான டெம்பரரி மார்க் ஷீட் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி. ஓகே, அதுக்கு அடுத்து டிசி வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டிசி கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க. அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டிசி வந்து பார்த்தா 2 பக்கமும் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து பார்த்தா ஆப்ஷன் தான். அதுக்கு அடுத்து ஜாதி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தால் மீதி இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ சிக்னேச்சர் மற்றும் 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா சிக்னேச்சர் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் 1 MBக்குள்ளே நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் வந்து பார்த்தா ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கீங்க, உங்களுடைய வந்து பார்த்தா அது மட்டும் இல்லை ஃபஸ்ட் கிராஜுவேட், இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் போயிட்டு அடிஷ்னல் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். இல்லைனா பிரச்சனை இல்லை, ஆப்ஷனில் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. சொன்ன டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது. ரெட் கலர் இருக்க பாருங்க, அந்த ஆஸ்டிக் சிம்பிள் போட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கம்பல்சரி நீங்கள் அப்லோட் வந்து பண்ணி தான் ஆகணும். மீதி இருக்க டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே நீங்கள் அப்லோட் வந்து பண்ண தேவை. அது எல்லாமே ஜஸ்ட் ஆப்ஷனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்ற மாதிரி. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தா ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் வந்து பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரீஸ் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்மான வந்து கேட்கும். ஸோ கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக பட்சத்தில் கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தா சக்ஸஸ் வந்து பார்த்தா அப்லோட் வந்து ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் எதுவுமே வந்து பண்ண தேவை கிடையாது. அப்ளை பண்ணியாச்சு, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் லாக் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி திரும்ப லாகின் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை திரும்ப நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து பார்த்தா ஈஸியான ஸ்டெப்பாக தான் வந்து கொடுத்துருக்கு.